சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நானும் இனி வீட்டில் இருக்க போகிறது இல்லைங்க, முன்ன மாதிரியே நல்லா சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை மறுபடியும் என்ன டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போறியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அண்ணாமலையும், ஏன் விஜயா இதெல்லாம் இப்போ தேவையா? ஏற்கனவே எனக்கு நல்லா டான்ஸ் தெரியும், நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும்னு சொன்னேன். பார்வதி வீட்டில் உன் விருப்பத்துக்கு நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்த, அதனால் பிரச்சனை மட்டும்தான் வந்தது, பெருசாக நீ எதுவுமே சம்பாதிக்கல. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய போறியா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்காத விஜயாவும், உங்களுக்கு என் அருமை பெருமை ஒன்றும் தெரியல. பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வந்திருந்தாங்க, அவங்க தாங்க இப்படியெல்லாம் யோசனை சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அந்த சிந்தாமணி கிட்ட பேசாதன்னு எத்தனை முறை சொன்னேன். சிந்தாமணி என்ன சொன்னாலும் செய்வியா என்ன? மீனாவுக்கு ஏற்கனவே அந்த சிந்தாமணியால் பிரச்சனை வந்ததில்ல அப்படின்னு சொல்லும்போது, முன்ன மாதிரி இல்லைங்க, சிந்தாமணி இப்போ ரொம்ப மாறிட்டாங்க, ரொம்ப நல்லவங்களா எனக்கு உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவங்க சொன்ன மாதிரியே நான் வெளியில் போகணும். அது மட்டும் இல்லை, இந்த கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இப்படி கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியணும்ல, அதுக்காக நிறைய வேலையெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது மீனா வராங்க. மீனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட, அத்தை என்னத்தன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்கு சமைச்சு வச்சிரு, புரியுதில்ல? நான் வெளியிலலாம் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி பார்வதிக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருன்னு சொல்கிறாங்க. என்னத்தை வெளியில் போகிறீங்கன்னா சொந்தக்காரங்களை பார்க்க போகிறீங்களா? இல்லை சாப்பாடெல்லாம் தர சொன்னீங்களே அதான் கேட்குறேன்னு சொல்லும்போது, ஏன் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லையா என்ன சொந்தக்காரங்களை பார்க்க போகிறதுக்கு? நான் புதுசாக சம்பாதிக்க போகிறேன், அதுக்காக ஏற்பாடெல்லாம் செய்ய தான் கிளம்பி போகிறேன். நீ என்ன என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நீ தானே இந்த வீட்டோட மருமக, நான் சொன்னால் நீ எல்லாத்தையும் செய்யணும்ல. நாளைக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு நாளையிலேருந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போக, உடனே அண்ணாமலையும், பாத்தியாமா இந்த விஜயா எது செஞ்சாலும் சந்தோஷமாக தான் ஆரம்பிக்கிறா, ஆனால் அதன் மூலமாக ஒரு பிரச்சனையோடல வந்து நிற்கிறா, இன்னும் என்னெல்லாம் இந்த விஜயா செய்ய போகிறாளோ தெரியல அப்படின்னு அண்ணாமலை மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் கிச்சனுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் எப்பயும் போல் விஜயா ரொம்ப சந்தோஷமாக பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா? நான் சொன்ன இடத்துக்கு போவோமா? அப்போ தான் நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும், அதன் மூலமாக நிறைய பேர் கிளாஸ்க்கு வருவாங்க, நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய வருமானம் வரணும், நான் யார்கிட்டையும் எனக்கு பணம் வேணும்னு இனி கேட்கவே கூடாது, நான் சம்பாதிக்கிறத பார்த்து என் வீட்டில் உள்ள எல்லாரும் சந்தோஷப்படணும், அதுலேயும் என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப பாராட்டணும், நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி ஏதாவது வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்ய போகிற உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லை பார்வதி, நீயும் கண்டிப்பாக எனக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்ல, ஆனால் விஜயா இந்த முறை நான் உனக்கு உதவி செஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் ஏதாவது நீ பணம் கொடுக்கணும். நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தப்ப என் வீட்டில் வச்சு நீ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிக்கன்னு சொன்னேன், ஆனால் எனக்குன்னு நீ ஏதாவது பணம் கொடுத்துருக்குறியா? உன்னால் எனக்கு நிறைய பிரச்சனை தான் வந்தது, ஆனால் இனிமேல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். உனக்குன்னு நான் உதவி செய்யணும்னா நீ எனக்காகவும் கண்டிப்பாக நான் கேட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நம்ம நினைக்கிறத விட வருமானம் நல்லா வரும்னு அதான் சிந்தாமணி சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக உனக்கும் நான் நிறைய சம்பளம் தருவேன், எனக்கும் நல்லா வருமானம் வரும், சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னுட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்பி வெளியில் வராங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் அங்கே பார்வதிக்கு நடக்க முடியல. என்ன விஜயா இது, நீ வேணும்னா நீ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படலாம், நான் உனக்கு உதவி தான் செய்ய வந்தேன், இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டேன், இனிமேல் என்னால் நடக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி நீ என் கூட கண்டிப்பாக வரணும், நான் உன்னை ஆட்டோலேயே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஆட்டோவை கூப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடணும்னு நினைக்க, அங்கே பார்த்தா ரோகிணியோட அம்மா அந்த பக்கமாக நடந்து போகிறத விஜயா கவனிக்கிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, இவங்க தானே கிறிஷோட பாட்டி, இவங்க தானே எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு மீனாவும் முத்துவும் தேடிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன இந்த அம்மா இங்கே இருக்காங்க, அதுலேயும் அந்த கிறிஷோட அம்மா வந்து என் அம்மா ரொம்ப முடியாமல் இருக்காங்க, எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தானே வந்து கிறிஷை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனதா முத்து சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் இந்த அம்மா இங்கே இருக்கும்போது அந்த கிறிஷோட அம்மா எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லி கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, விஜயா மேடம் ரொம்ப நேரமாகுது, நீங்கள் இப்போ வரீங்களா இல்லையா? நான் தானே உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன், இங்கே என்ன பார்த்துட்டே இருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காங்க, அவங்க சொன்ன நேரத்துக்கு போனாதான் எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி.
அங்கே விஜயா கிறிஷோட பாட்டியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. இந்த அம்மா தானே கிறிஷோட பாட்டி. அது மட்டும் இல்லை, இவங்க என்னவோ அவங்க பொண்ணு கூட ஊருக்கு கிளம்புனதா முத்துவும் மீனாவும் சொன்னாங்களே. அந்த முத்துவும் இது தானே வந்து ஸ்கூலில் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தான். ஏதோ கிறிஷோட பாட்டியை கூப்பிட்டு போகிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான் கிறிஷ் இந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதா அந்த கிறிஷோட அம்மா அப்படி தானே ஸ்கூலில் சொல்லி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன இங்கேயே தான் இருக்காங்க. இவங்கள நான் பார்த்தேன்னு மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொன்னால் உடனே வந்து இந்த அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை? இந்த அம்மா எங்கே இருந்தால் நமக்கு என்ன? நாம் இவங்கள பார்த்தோன்றத யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது. கிறிஷோட பாட்டியை கிறிஷோட அம்மா வந்து கூப்பிட்டு போகலை. அவங்க இங்கே தான் தனியாக இருக்காங்கன்றது நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா முத்து மீனா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜயா. விஜயா ஆனால் போகும்போது யோசிக்கிறாங்க. உண்மையாகவே கிறிஷோட பாட்டி வேணும்னே திட்டம் போட்டு கிறிஷை நம்ம வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் சும்மா விட்டுருக்கக்கூடாது. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேனே. அவங்கள பார்த்து எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னாவது நான் கேட்டிருக்கலாம். கிறிஷை பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கோமான்னு கேள்வி கேட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு கிறிஷை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போனதையும் இவங்க பாட்டிக்கிட்ட நம்ம சொல்லியிருக்கணும். நான் இதெல்லாம் யோசிக்காமல் அப்படியே கிளம்பி வந்துட்டேனே. சரி பரவாயில்ல, இங்கே தானே இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் நாம் இவங்கள பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்வதி கேட்குறாங்க, ஏன் விஜயா யாரையோ பார்த்துட்டு நின்னியே, அவங்க யார்? உனக்கு தெரிஞ்சவங்களா? உன் சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்க உடனே விஜயாவும், இல்லை பார்வதி, நான் பார்த்துட்டு இருந்தது கிறிஷோட பாட்டியை. அவங்க இங்கே தான் இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே கோவம் வந்தது. இருந்தாலும் நமக்கு வேலை இருக்கேன்னு கிளம்பி வந்துட்டேன். கிறிஷோட அம்மா கிறிஷோட பாட்டியவும் கூப்பிட்டு போனதா சொன்னாங்கல்ல. ஆனால் அவங்க எதுக்கு தனியாக இங்கே இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. சொல்லப்போனால் மீனாக்கும் முத்துவுக்கும் இதை தெரிஞ்ச உடனே இந்த அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய பிரச்சனை செய்வாங்க. அதனால தான் நானும் கண்டுக்கல. ஆனால் அந்த அம்மாவை அப்படியே சும்மா விட்டுருக்கக்கூடாது. எத்தனை நாள் அந்த கிறிஷால் என் வீட்டில் பிரச்சனை வந்தது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிறிஷோட பாட்டி தானே அப்படின்னு கோவமாக பேச, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? கிறிஷோட பாட்டியை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், சரி நம்ம வேலையை பார்ப்போம், இதை பற்றி இனி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. வித்யா வீட்டில் இருக்கிற கிறிஷும் வித்யா கிட்ட, எங்கள் அம்மா எப்போ வருவாங்க? அவங்கக்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் ஃபோன் தரீங்களா? இல்லை எங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இரு கிறிஷ், ரோகிணியை நான் கூப்பிடுறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வித்யாவும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கே இருக்கேன்னு கேட்க, நான் இப்போ மனோஜோட கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல, நீ இப்படியே உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா உன் பையனை கவனிக்க வரமாட்டியா? இங்கே பாரு, கிறிஷ் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், நீ சீக்கிரமா வா. அது மட்டும் இல்லை, கிறிஷ் சரியாக சாப்பிட்றதே இல்லை, நீயாவது வந்து கொஞ்சம் அவனை சாப்பிட சொல்ல அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, கிறிஷ் உனக்கு முக்கியம் தானே. கிறிஷ் சாப்பிடாம இருந்தால் உனக்கு பரவாயில்லையா? இல்லை உங்கள் அம்மா கிட்டேயாவது கிறிஷை கூப்பிட்டு போய் விடணும். உங்கள் அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வரேன், எப்படியாவது கிறிஷை முதல்ல நான் பார்க்கணும். கிறிஷை வித்யா வீட்டிலையே வச்சுருக்கிறதும் சரியில்லை, வித்யாவும் என்னென்னவோ சொல்லிகிட்ருக்கா அப்படின்னு ரோகிணி வித்யா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கிறிஷும் ரோகிணியை பார்த்த உடனே, அம்மா என்னம்மா, நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் வருவீங்களா? நான் இங்கே தனியாக இருக்கேன்லம்மான்னு சொல்ல, என்ன கிறிஷ் என் நிலமை புரியாமல் பேசிகிட்ருக்க? நீ எப்பயும் போல் நல்ல பையனா இங்கே சாப்பிடணும், வித்யா ஆண்டி பேச்சை கேட்கணும்னு சொன்னால் நீ என்ன என்னை கூப்பிட்டு வர சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்க? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மா இப்போ நான் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, பாட்டியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அப்புறம் நீங்கள் வேலை செஞ்சு என்னம்மா செய்ய போகிறீங்க? என்னையும் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. எனக்கு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னால் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தனியாக இருக்கிறதுனால தாம்மா உங்களை பார்க்க வர சொன்னேன். நான் பாட்டி கூட இருந்தப்ப இப்படிலாம் நான் உங்களை கூப்பிட்டதே இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்ல, சரி கிறிஷ் அப்படின்னு சொல்லும்போது வித்யா சொல்கிறாங்க, ரோகிணி நீ பேசாமல் கிறிஷை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறியா அப்படின்னு கேட்க, என்ன வித்யா நேற்று தானே கிறிஷை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இல்லை இங்கே வந்து முருகன் ஃபோன் பண்ணார், அவர் வந்து என்னை பார்க்க வரதா இருக்கார். நான் இங்கே என் வீட்டில் கிறிஷ் இருந்தா இந்த கிறிஷ் யாருன்னெலாம் கேட்டு பெரிய பிரச்சனை வரும். அப்புறம் முருகன் என்னையும் தப்பாக நினைப்பார். நீ உன் வாழ்க்கையில் நிறைய போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்க. நான் உன் ஃப்ரெண்டுனா நானும் அப்படி தான் செய்வேன்னு முருகன் என்னை தப்பாக நினைக்க மாட்டாரா? பேசாமல் கிறிஷை வேற எங்கேயாவது நீ கூப்பிட்டு போய் விடு, இல்லைனா நீயே பார்த்துக்கோயேன். உன்னை பற்றின உண்மையை சொல்லி கிறிஷ் தான் என்னுடைய பையனை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் உன்னை திட்டினாலோ இல்லை அவமானப்படுத்தினாலோ அப்புறம் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க. கிறிஷும் சந்தோஷமாக நீயும் ஒரே வீட்டில் இருக்கலாம்ல. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. முருகன் வரதுக்குள்ளே நீ முதல்ல கிறிஷை வேற எங்கேயாவது நீ தங்க வைக்கணும். இனி கிறிஷை நான் பார்த்துக்க முடியாது. நானும் முருகன் வரமாட்டாருன்னு நினச்சேன், ஆனால் நேற்று ஃபோன் பண்ணிட்டாரு. முருகன் வரதுனால தான் நான் உடனே இப்படி உங்ககிட்ட பேச வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா.
உடனே ரோகிணியும், இப்போ நீ சொன்னனா நான் எங்கே கூப்பிட்டு போவேன் என் பையனை? அது மட்டும் இல்லை, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நான் கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்தேன். நீ என்னென்னவோ சொல்கிற, நான் எப்படி பார்த்துக்க முடியும்? இல்லை உண்மையை சொல்லி கிறிஷை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், அவ்வளவுதான். எல்லாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க. என் அம்மாவை நான் தேடுறதா இல்லை கிறிஷை பார்த்துக்கிறதா? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீ உதவி செய்வேன்னு நினச்சா இப்போயே கிறிஷை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிற. கிறிஷ்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன், கண்டிப்பாக அவன் உனக்கு வந்து பிரச்சனை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்ல, கிறிஷ் எப்பயும் போல் அவன் வேலையை தான் பார்க்குறான். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற முருகன் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால் நீ வேணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளேன். நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, உனக்கும் தெரியும், அவங்கள வேணால் வர வைக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு கிறிஷை வேணால் அங்கே தங்க வை. இப்போதைக்கு உன் வீட்டுக்கு கிறிஷை கூப்பிட்டு போக முடியாதுன்னு நீ நினச்சா, நீ வேணும்னா நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவங்க வீட்டில் தங்க வையேன். உன் நிலமை நம்ம ஃப்ரெண்டு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக வந்து கிறிஷை நல்லா பார்த்துப்பாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாயிடுன்னு சொல்ல, ரோகிணியும் இது நல்ல யோசனையாக தான் இருக்குது, உனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, சரி நான் ஃபோன் பண்ணுறேன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் சீக்கிரமாக வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி வா, நான் அங்கே தான் இருக்கேன். நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும்னு சொல்லும்போது, என்ன ஏதாவது பிரச்சனையான அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாம் பிரச்சனை தான், நீ வந்தால் தான் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நீ வித்யா வீட்லேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டும் ஃபோனை பேசிட்டு வைக்கிறாங்க. உடனே ரோகிணி வித்யாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ரொம்ப மாறிட்ட வித்யா. முன்னாடிலாம் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோ உதவி செய்வேன். இப்போ என்னடானா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்க, அவமானப்படுத்துகிற, உண்மையை சொல்லிடுன்னு என்னென்னவோ சொல்கிற. முருகனை உனக்கு இப்போ தான் தெரியும், ஆனால் நான் உனக்கு எப்பத்துலேருந்து தெரியும். எனக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணலைல்ல. முருகன் அவ்வளோ முக்கியமானவராக போயிட்டாரு. என்னை பற்றி நீ கண்டுக்க மாட்டிக்கிற, என் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க மாட்டிக்கிற அப்படின்னு ரோகிணி சொல்ல, உடனே வித்யாவும், என்ன பேசிகிட்டு இருக்க ரோகிணி? நீ என் ஃப்ரெண்டு தான், அதுக்காக உன்னை பற்றி மட்டும் நான் யோசிச்சா முடியுமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? என் வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கக்கூடாதா? இங்கே கிறிஷ் இருந்தால் முருகன் வந்து கேள்வி கேட்பாரு, நான் என்னென்னு பதில் சொல்ல? அப்படியே இதை ரோகிணியோட பையன்தான்னு சொன்னாலும் முத்துவையும் மீனாவையும் முருகனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உடனே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்காமே, கிறிஷ் தான் ரோகிணியோட பையன், இங்கே வித்யா வீட்டில் தான் கிறிஷ் இருக்கான்ற உண்மையை முத்துக்கிட்ட சொல்லிட்டா உன் நிலமை என்ன ஆகும்? உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல, அதுக்காக தான் இப்போவும் சொல்கிறேன். உனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு பிரச்சனை இருக்குது, நீயா பார்த்து சரி செய்யணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லைனா நான் வந்து நீ என்னைக்கு கிறிஷை இங்கே கூப்பிட்டு வந்தியோ உடனே முத்துவை கூப்பிட்டு உண்மையை சொல்லி உன்னை மாட்டி விட்டுருக்கலாமே. நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, என்னால் நீ மாட்டிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீ என்னை தப்பாக நினச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, நான் உன்னை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன் வித்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. உடனே என்னாச்சு ரோகிணி, என்ன உடனே வர சொன்னேன்னு கேட்க, இல்லை என் பையன் கிறிஷை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்கள் அம்மா தானே பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம் இப்போ எங்கள் அம்மா இல்லை, நீ ஒரு 2 நாள் கிறிஷை உங்கள் வீட்டில் தங்க வச்சேன்னா அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிருவேன். நானும் வந்து கிறிஷை அப்பப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே உடனே கிறிஷ் வந்து சொல்கிறான், என்னம்மா பேசுகிறீங்க? இப்போ தான் இங்கே 2 நாள் தங்கிக்க நீங்கள், இப்போ வேற உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்ன அனுப்புகிறீங்க? இப்படியே ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நான் தங்குறதுக்கு மீனா அத்தை முத்து மாமா இருக்கிற வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா. நீங்கள் தான் என் அம்மான்னு யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. என்னை அங்கேயே கூப்பிட்டு போங்களேன், நான் சந்தோஷமாக இருந்தேன்ல. நான் எங்கேயும் போகலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ பாட்டி எங்கன்னு தேடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. என்னை பேசாமல் பாட்டி கூடயே விட்டுருந்தா கூட நான் பாட்டி கூடயே இருந்திருப்பேன். எதுக்கு தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்களோ தெரியல. நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கிறிஷ் வந்து ரொம்ப கோவமாக பேசும்போது, பாத்தியா ரோகிணி, உன் பையன் இப்போவே உன் கூட இருக்கணும்னு அடம்பிடிக்கிறான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது அவன் இதே மாதிரி கேள்வி கேட்க தானே செய்வான். நீ என்ன பதில் சொல்வ? எப்படி உன் பையனை சமாளிப்ப? இதுக்கு தான் உண்மையை சொல்லிடுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன செய்ய அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. உடனே ரோகிணி நீ கொஞ்சம் ரூமில் இரு, யார் வந்திருக்காங்கன்னு தெரியல, ஏற்கனவே முருகன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து மீனா நிற்கிறாங்க. மீனா ரொம்ப பதட்டமாக வந்து நிற்க, என்னாச்சு மீனா, என்ன சொல்லாமல் வந்திருக்கிறீங்கன்னு கேட்க, இல்லைங்க இங்கே பக்கத்தில் பூ கொடுக்க வந்தேனா, என்னன்னு தெரியல, என் வண்டியில் ஏதோ பிரச்சனை போல், அதுக்கு மேலே என்னால் சரியாக வேலைக்குன்னு போக முடியல, அதான் எல்லாம் வந்து சரி செய்கிறதுக்காக ஒரு அண்ணனை வர சொல்லியிருக்கேன், அது வரைக்கும் இங்கே இருப்போமே, உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மீனா, நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஊருக்கு போனதா முருகன் சொன்னாரே, நீங்கள் வந்துட்டீங்களா, உங்கள் அம்மா எப்போ இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா வராங்க சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் வித்யா சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோன்னு நீங்களும் முருகனும் சொன்னதா என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு, எப்போ உங்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே வித்யாவுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல.
பக்கத்து ரூமில் ரோகிணியும் கிருஷ்ணும் இருக்காங்க. இதெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சால் என்னை கொஞ்சமாவது மதிப்பாங்களா? இதை எல்லாமே முருகனுக்கும் தெரிய வந்துருமே, அவ்வளவுதான். முத்து மீனா உடனே முருகன் கிட்ட சொல்ல, முருகனும் நீயும் அந்த ரோகிணி மாதிரியே என்னை ஏமாத்துறியான்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திடுவார். அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணின்னு மீனா கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. அந்த சமயம் மீனாக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் வண்டியை சரி செய்ய நாங்கள் வந்துட்டோன்னு அங்கே வந்தவங்க ஃபோன் பண்ண உடனே, சரி வித்யா, நான் கிளம்புறேன். என் வண்டியை சரி செய்ய ஆள் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் மீனா, அப்பப்போ இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அங்கே மீனாவும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. கிறிஷோட பொருளெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, இது என்னது, கிறிஷ் இங்கே வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன மீனா, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்க, இல்லைங்க வேற ஒன்றும் இல்லை, இங்கே கிறிஷ் வந்தானா அப்படின்னு கேட்க, கிறிஷா யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வித்யாவும் கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒரு சின்ன பையனும் அவங்க பாட்டியும் வருவாங்கல்ல, அந்த பையன்தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கானோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க போல். ஒருவேளை அவங்க அம்மா அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்கிறது கிறிஷோட அம்மாவாக இருக்குமா? இங்கே வந்து வித்யா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இங்கே வித்யா ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஒருவேளை உண்மையை மீனா கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதனால தான் என்னையே பார்த்துட்டு நிற்கிறாங்களா என்ன? நான் வந்து கிறிஷ் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் இவங்க என்னடானா கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்ல, இல்லைங்க என் ஃப்ரெண்டை பார்த்தீங்கல்ல உள்ளே என் கூட நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்க பையனோடதுங்க. அவங்க தான் அவங்க பையனை கூப்பிட்டு வந்தாங்களா, அதனால தான். இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் யாரோட இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு சந்தேகம் வருது. உடனே அங்கேருந்து மீனாவும் வந்து கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து வந்த மீனா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. கிறிஷுக்காக நம்ம வாங்கி தந்த எல்லா பொருளுமே இங்கே வித்யாவோட வீட்டில் இருக்குன்னா, அப்போ கிறிஷ் இங்கே தானே இருக்கணும். கிறிஷ் ஆசைப்பட்டு கேட்டதை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அது எல்லாமே எப்படி வித்யாவோட வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது? வித்யா போய் சொல்லி ஏமாத்துறாங்க. இன்றைக்கி வித்யா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ரோகிணி வித்யாவோட ஃப்ரெண்டு, ஆனால் வித்யாவோட வீட்டில் இருந்தவங்க யாருன்னு தெரியலையே. வித்யா ஏதோ உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கிறிஷ் வித்யாவோட வீட்டில் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வித்யா பொய் சொல்லி இங்கே வந்து ரோகிணியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது உண்மையை மறைக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னு அங்கே இருந்த வித்யாவை பார்த்துக்கிட்டே மீனாவும் கிளம்பி வராங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போன வித்யா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ரோகிணி, மீனாக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, உன் பையன் என் வீட்டில் இருந்தால் உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரச்சனை வரும்னு. இப்போ பாரு, அந்த மீனா உடனே முத்துக்கிட்ட சொல்ல 2 பேர் வந்து நின்று என்னை கேள்வி கேட்க போகிறாங்க. நான் என்ன பதில் சொல்கிறது? இதுக்கு மேலே என்னால் எதுவுமே உனக்கு உதவி செய்யவே முடியாது. இப்போவே கிறிஷை நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பு, இல்லை நீ கண்டிப்பாக மாட்டிப்ப. இந்த மீனா என்னை பார்த்து சந்தேகத்தோடு அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. உனக்காக நான் போய் சொல்லி சமாளிச்சிருக்கேன். இனியும் உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல இங்கேருந்து எல்லாருமே கிளம்புங்க, இல்லைனா எனக்கு நிறைய பிரச்சனை வரும் ரோகிணி. அப்புறம் நானே உன்னை பற்றின உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ கோவமாக பேசாத, நான் தான் நம்ம ஃப்ரெண்டை வர வச்சுருக்கேன்ல அப்படின்னு. கிறிஷ், அம்மா சொல்கிறத கேளு. நான் எப்பயும் உன் கூட இருக்கணும்னா நீ என் சொல் பேச்சை கேட்கணும். பாட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவங்க வீட்டில் இரு அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரோகிணி வந்து வேறு வழி இல்லாமல் கிறிஷை அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. கிறிஷும் வேறு வழி இல்லாமல் ரோகிணி இப்படி சொன்னதால் அம்மா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ரோகிணி வேற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிறிஷை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, வித்யா எப்படியோ நீ செஞ்ச உதவியால், நீ சொன்ன யோசனையால் தான் இப்போ வந்து கிறிஷை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டோம். இல்லைனா மீனா இப்படி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மீனா கிட்ட ரொம்ப பேசுகிற, மீனாவை ரொம்ப நம்புகிற, அந்த நம்பிக்கையில் உன்னை பார்க்க அடிக்கடி வராங்கல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க வண்டியில் ஏதோ பிரச்சனையா, அதனால தான் இங்கே வந்தாங்களே தவிர்த்து மற்றபடி என்னை பார்க்கணுன்லாம் அவங்க வரலை. ஆனால் என் வீடு இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியும்ல, அந்த நம்பிக்கையில் வந்திருக்காங்க. நீ செய்கிறதும் தப்பு தானே ரோகிணி. என்னை பார்க்க முருகன் வருவார், ஏன் மீனா கூட அப்பப்போ வருவாங்க, என் அம்மாவும் வந்து இங்கே தான் தங்க போகிறாங்க. உன்னோட பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்தேன்னா நான் என்ன செய்ய முடியும், எப்படி சமாளிக்க முடியும்? சரி இங்கேருந்து கிளம்பு, உன் பையனையாவது நீ நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வித்யா யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி இப்படி இருக்காளே. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மீனா கேட்ட கேள்விக்கு நான் உண்மையை சொல்லியிருந்தா என்னையும் தப்பாக நினச்சிருப்பாங்க, இந்த ரோகிணியும் வசமாக மாட்டியிருப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்த மீனா கிச்சனில் எதையோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. என்ன மீனா, சமைச்சிட்டியா, வேறு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்க, இல்லைங்க இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அங்கே வித்யா வீட்டுக்கு போனது, அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க வித்யா கிட்ட, என்ன சந்தேகப்பட்டாங்கன்னு எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்ல, என்ன சொல்கிற நீ,
உண்மையாக தாங்க சொல்லிகிட்ருக்கேன். வித்யா வீட்டுக்கு கிறிஷ் வந்திருப்பான் போல. கிறிஷ் வித்யா வீட்டில் தான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் கேட்ட கேள்விக்கு வித்யா சரியாக பதில் சொல்லாமல் சமாளித்தாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. வித்யாவோட ஃப்ரெண்டு தாங்க இங்கே வந்து கிறிஷோட அம்மாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அங்கே வித்யாவோட ஃப்ரெண்டு வேற ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வித்யா கிட்ட போய் கேட்டால் உண்மை என்னன்னு கண்டிப்பாக தெரிய வரும். கிறிஷோட அம்மா யார், கிறிஷ் வந்து எதுக்காக சொல்லாமல் கூப்பிட்டு போனாங்க, என்ன தான் பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே மனோஜும் கடையிலேருந்து வராரு. என்ன மனோஜ் இப்படி ரொம்பவே பதட்டமாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் என்னாச்சுன்னு கேட்க, நீ தான் என் கடையில் வந்து பிரச்சனை செஞ்சல்ல, இப்போ ஒவ்வொரு கஸ்டமரை வந்து உங்கள் கடையில் எங்களுக்கு எந்த பொருளும் வேண்டாம், கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்கன்னு எல்லாரும் பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, உடனே மீனாவும், மாமா இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை, என் கூட வேலை பார்க்குற அந்த அக்காங்க இவரோட கடையில் தான் மாதம் மாதம் பணம் கொடுத்துருந்தாங்க போல், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, பொருள் வாங்க விருப்பம் இல்லைன்னு பணத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் இவர் பணத்தை தரேன்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்காக போய் பிரச்சனைலாம் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ என்னடானா ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பணம் கேட்குறாங்களாம். எங்களால் தான் இப்படி நடந்ததுன்னு இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஏம்மா இப்படிலாம் நடந்ததுன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ பணத்தை கேட்டால் இங்கே திருப்பி தர வேண்டியதானே மனோஜ். ஆனால் இவர் என்னவோ பேசினாரு. உடனே உங்கள் பையனும் பிரச்சனை செஞ்சிட்டாரு. அப்போ தான் மாமா தெரிய வந்தது, இவங்க வச்ச இடத்துல அந்த பணம் இல்லை போல். அதை ரோகிணி கிட்ட சொன்னப்போ ரோகிணி அதை பெருசாகவே எடுத்துக்கல. மனோஜ் என்னவோ நாங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தோன்னு நினைக்கிறாரா என்ன? இதனால் எங்கள் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கஸ்டமருக்கு உங்கள் கடையில் வந்து பொருள் வாங்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆமாம், அந்த பணம் கிடச்சதா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, உங்ககிட்ட நாங்கள் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே விஜயா எவ்வளோ பணம் காணாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. உடனே மனோஜும் அழுதுகிட்டே, அம்மா 3 லட்ச ரூபா பணம்மா, கடையில் நான் சேர்த்து வச்ச பணம், எந்த பணமும் இப்போ அங்கே இல்லைம்மா. சிசிடிவியை பார்த்தா யார் வந்து எடுத்தாங்கன்னு தெரியல, சரியாக அந்த நேரம் மட்டும் சிசிடிவி வேலை செய்யலை, யாரோ திட்டம் போட்டு ஏமாத்துற மாதிரி இருக்குமா, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, நம்பி கடையில் பணத்தை வச்சு இப்படி ஏமாந்து நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜும் கண்கலங்கி பேசிகிட்ருக்க, இருந்த கோவத்தில் அண்ணாமலை மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன செஞ்சு வச்சுருக்க நீ? பொறுப்பாக கடையை நடத்துவேன்னு என்னையும் அந்த கடை பக்கமே வரவிடாமல் எல்லா கணக்கையும் இங்கே ரோகிணி பார்த்துப்பான்னு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தீங்க 2 பேரும். ஒரே கடையை 2 பேரும் பார்த்துக்கிறீங்க. ஆனால் பணத்தை இப்படி ஏமாந்து வந்து நிற்கிற. ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ ஏமாந்து நிற்கிறியே தவிர்த்து புத்திசாலித்தனமாக பெருசாக ஏதாவது சம்பாதிச்சிருக்கிறியா? ஒன்றும் இல்லை. வீட்டில் உள்ள எங்கள் எல்லாரையும் ஏமாத்தின நீ இப்போ மற்றவங்க மூலமாக ஏமாந்து போய் நிற்கிற அப்படின்னு சொல்ல, ரோகிணி இங்கே வாமா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டு என்னதான் நடந்ததுன்னு கேட்க, இல்லை எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஏன்னா நான் பார்லருக்கு கூட போயிருக்கலாம், கடையில் இருக்கிறது மனோஜ் தான், பணத்தை யார் எடுத்தாங்கன்னு மனோஜ் தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை, அப்போ வேற வழி இல்லை, இந்த பணத்தை வாங்கினா மட்டும்தான் வந்த கஸ்டமர் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி தர முடியும், இல்லைனா நாங்கள் என்ன உதவி செய்ய முடியும் மனோஜ், அதனால் முதல்ல போய் போலீஸ்கிட்ட சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கட்டும், இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு போலீஸ் தான் தேடி கண்டுபிடிக்கணும், உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்பா நீங்கள் சரியாக சொன்னீங்கப்பா, முத்து எனக்கு உதவி செய் முத்து, நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிடும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்த உடனே எங்களால் தான் கஸ்டமர் எல்லாரும் வந்து பணத்தை திருப்பி கேட்குறாங்கன்னு என்னென்னவோ பேசுனீங்க, இப்போ நாங்கள் எதுக்குங்க உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு உதவி செய்ய எப்போல்லாம் உதவி செய்கிறோமோ அப்போ நாங்கள் தாங்க பிரச்சனையில் மாட்டிக்கிறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பணத்தை கண்டுபிடிங்க, நாங்கள் இதில் தலையிட போகிறதே இல்லை, இந்த ரோகிணியும் அப்படி தானே சொல்லுவாங்க, எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு, நாங்கள் எதுக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யணும்னு மீனா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, ஏற்கனவே என் பையனால் எனக்கு பிரச்சனை வந்துருமோன்னு நான் பதட்டமாக இருக்கேன், இங்கே வேற கடையில் பணத்தை யார் எடுத்தாங்க, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் மாட்டிப்பேனே, என்ன செய்யன்னு தெரியலன்னு ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் முடிவெடுக்கிறாங்க, வித்யாவை போய் பார்த்து பேசணும், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வா மீனா, கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், ஏங்க எனக்கு தான் நிறைய வேலை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஒன்றா எங்கே கிளம்புறாங்கன்னு சொல்ல, அவங்க எங்கே வேணாலும் போவாங்க, உனக்கு என்ன விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே மீனாவும், வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குமாமா, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா நீ வந்து
இன்றைக்கி உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் முதல்ல போய் வித்யா கிட்ட பேசு. அப்படியும் வித்யா உண்மையை சொல்லலைன்னா என்னை கூப்பிட்டு நான் வந்துடுறேன். இங்கே முருகனை தானே வித்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்டால் அவங்க உண்மையை சொல்லுவாங்க. இல்லைனா முருகனுக்கு இதெல்லாம் தெரிய வந்துடும்னு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வித்யா வீட்டுக்கு மறுபடியும் மீனா போகிறாங்க. இங்கே கார்லேயே வந்து கவனமாக பார்த்துட்ருக்காரு இங்கே வந்து முத்து. அங்கே மீனா வந்ததை பார்த்துட்டு, என்ன மீனா இப்போ மறுபடியும் வந்திருக்கிறீங்கன்னு வித்யா கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க, நேற்று உங்களை பார்க்க வந்தேன்ல, அப்போ கூட உங்கள் ஃப்ரெண்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு பையன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையன் பேர் என்ன கிருஷா அப்படின்னு கேட்க, என்ன மீனா ரொம்ப சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறீங்க, எனக்கு அவங்க பையனை பற்றி தெரியும், ஆனால் நீங்கள் ஏங்க கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் வீட்டில் தான் கிறிஷ் தங்கியிருந்தான், இப்போ அவங்க அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டதா இங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க. கிறிஷோட அம்மா யார், எதுக்காக அவங்க எங்ககிட்ட சொல்லாமல் கிறிஷை கூட்டிகிட்டு போனாங்க, அப்படி என்ன உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்கள் வீட்டுக்கு நேற்று கிறிஷ் வந்திருக்கான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா எதையுமே நம்ப தயாராக இல்லை. அந்த சமயம் அங்கே முத்துவும் வராரு. என்ன மீனா உண்மை தெரிஞ்சுதா, இந்த வித்யா சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன முத்து நான் என்ன உண்மையை சொல்லணும், நீங்கள் என்னவோ நான் தான் கிறிஷோட அம்மான்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களா, இதெல்லாம் முருகனுக்கு தெரிஞ்சால் எனக்கு பிரச்சனையாகும். சொல்லப்போனால் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியாதுங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும், ஏங்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், இல்லைன்னா அந்த அந்த பணத்தை கொடுத்து வீடு வாங்கி அந்த கதிர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க, அப்பையும் உங்களை நாங்கள் தான் காப்பாற்றினோம், உங்கள் பணம் உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்கள். அது மட்டும் இல்லை, முருகன் உங்களை விரும்பி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அதுக்கு நான் கொடுத்த யோசனை தானேங்க காரணம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி உண்மையை சொன்னாதான் என்ன, அப்படி யாரை தான் காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்க தேவையில்லாமல் முருகன்கிட்ட என்னை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக எதுவும் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடக்கூடாதே, அதனால் நம்ம உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி, ஆமாம் நேற்று கிறிஷ் இங்கே வந்திருந்தான், அது மட்டும் இல்லை கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு முத்துவும், என்னது ரோகிணியான்னு கேட்க, ஆமாம் ஆனால் நேற்று நீங்கள் என்னவோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வந்திருந்தப்ப அவங்க தான் அவங்க பையனை கூப்பிட்டு வந்ததா என்னென்னவோ சொன்னீங்களேன்னு கேட்கும்போது, வேறு என்ன செய்ய முடியும், நேற்று நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப ரோகிணி கிறிஷ் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க, நீங்கள் வந்ததை பார்த்து நான் தான் அவங்கள அந்த ரூமில் அமைதியாக இருக்க சொன்னேன், நீங்கள் வந்து உண்மையை கண்டுபிடிச்சி என்னால் என் ஃப்ரெண்டு ரோகிணிக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீங்கள் தேடி வந்து உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரியே கேள்வி கேட்குறீங்க. முருகன் என்னை ரொம்ப நம்புகிறாரு, என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பற்றி ஏதாவது சொல்லி அவர் என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். இதனால் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது முத்து, ரோகிணியை இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் 2 பேரும் தான் காப்பாற்றணும். உங்களுக்கு கிறிஷை பற்றி நல்லாவே தெரியும்ல, கிறிஷ் ரொம்ப பாவம்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், கிறிஷ் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு வீட்டில் தான். நீங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் சந்தேகத்தோட நிறைய கேள்வி கேட்க, கிறிஷை பற்றி நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நேத்தே ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டை வர வச்சு அங்கே அனுப்பிட்டா, அதனால் இப்போதைக்கு கிறிஷ் அங்கே தான் இருப்பான்னு சொல்லும்போது, பாருங்கங்க இந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு, கிறிஷ் எவ்வளோ பாவம், எங்கேயும் தங்க இடமே இல்லாத மாதிரி அங்கே இங்கேன்னு கிறிஷை அனுப்பி வச்சுட்டு இந்த ரோகிணி ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் கூட வாழ்கிற வாழ்க்கை இந்த ரோகிணிக்கு முக்கியம்னா தன்னுடைய பையனை பற்றி யோசிக்க மாட்டாங்களா, எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க ஏற்கனவே ரோகிணிக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க, அந்த கல்யாணத்தில் ரோகிணிக்கு நிறைய பிரச்சனை, அப்போவே ரோகிணி தன்னுடைய அம்மா கூட தான் இருக்கணும்னு முடிவெடுத்து அவள் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் மனோஜோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மனோஜை கல்யாணம் பண்ணால் தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு ரோகிணி நினச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மனோஜ் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரியாக வேலைக்கு போக மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அப்போவே இந்த மனோஜை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்டேன். நான் மனோஜை நல்லா பார்த்துப்பேன், நான் சம்பாதிச்சு மனோஜை நல்லா பார்த்துப்பேன், மனோஜ் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு அவ்வளோ நம்பிக்கையாக உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தா என் ஃப்ரெண்டு ரோகிணி. மனோஜ் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு எவ்வளவோ ரோகிணி அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி மனோஜுக்கும் மனோஜ் பிஸ்னஸ்க்கும் அவ்வளோ உதவி செஞ்சுருக்கா. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விஜயாவாக இருக்கட்டும், மனோஜ் 2 பேரும் ரோகிணியோட அருமை பெருமையை புரிஞ்சிக்கல. மனோஜ் கூட வாழணுன்றதுக்காகவே ரோகிணி இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திட்டா. என் ஃப்ரெண்டு ரோகிணின்றதுக்காக நான் உதவி செஞ்சேன், மற்றபடி இப்போ வரைக்கும் ரோகிணி மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கேன். நானே இப்படி உண்மையை சொல்லி மாட்டி விடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. 2 பேரும் வந்து
சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க நானும் எவ்வளோதான் பொய் சொல்ல முடியும், வேற வழி இல்லாமல் நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணி மற்றவங்களுக்கு பெருசாக நல்லது நினைக்க மாட்டா, ஆனால் அவள் வாழ்க்கை நல்லா இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அதே மாதிரி தான் இப்போ ரோகிணி தான் வாழ்க்கைக்காக தான் பையன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கா. ரோகிணியை வீட்டில் உள்ளவங்க மன்னிச்சு ஏற்றுக்கணும். அதே மாதிரி கிறிஷும் உங்கள் வீட்டில் தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணும் என் ஃப்ரெண்டு ரோகிணிக்குன்னு சொல்லும்போது உடனே மீனாவும் முதல்ல இங்கேருந்து கிளம்புவோங்க. பாவம் கிறிஷ் அங்கே என்னென்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ இதை விஜயாத்தக்கிட்ட சொல்லி ரோகிணி நம்ம வீட்டில் இருக்கிறாங்களோ இல்லையோ கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குன்னு நம்ம கிறிஷுக்காக பேசணுங்க அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாங்க, பாரு அந்த பார்லர் அம்மாவுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கான்னு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி தான் நம்ம வீட்டில் இப்படி நடித்து ஏமாத்துறாங்களோ தெரியல. நான் வா மீனா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. அண்ணாமலையும் மனோஜும் போலீஸை போய் பார்த்து இப்படி கடையில் நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறாங்க. உதவி கேட்குறாங்க. சார் யார் வந்து பணத்தை எடுத்தான்னு தெரியல, அந்த பணம் எனக்கு வேணும் சார். ஒவ்வொரு கஸ்டமராக வந்து பணத்தை திருப்பி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, என் கடையில் நிறைய லாபம் வருதுன்னு யாரோ தெரிஞ்சுக்கிட்டே இப்படியெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிச்சி ஏன் பணத்தை எனக்கு திருப்பி தரணும்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் ஆமாம் சார், இப்போ தான் கடையை ஆரம்பித்து நல்லா நிறைய கஸ்டமர் வராங்கன்னு என் பையன் சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பாவம் சார், அவன் வந்து கஸ்டமருக்கு தர வேண்டிய பணம் அது. அதனால் நீங்கள் தான் சார் உதவி செஞ்சு மனோஜுக்கு எப்படியாவது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யணும்னு அண்ணாமலையும் போலீஸ்கிட்ட பேசிட்டு வரேன். சரிங்க, நீங்கள் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விவரமாக பேச சொல்லுங்கள், நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த போலீஸும் மனோஜும் அண்ணாமலையும் வந்து இப்படி சொன்னதால் கடையில் போய் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க அங்கே இருந்த சிசிடிவியை பார்க்குறாங்க. பணம் எடுக்கும்போது மட்டும் இந்த சிசிடிவி வேலை செய்யாமல் இருந்திருக்கு. அப்போ யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த ராஜா சொல்கிறாரு, சார் அங்கே இருந்த சிசிடிவி வேலை செய்யலைனாலும் இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது சார், இதில் பாருங்கள், அவங்க அதை கவனிக்கல போல் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் மனோஜும் ஆமாம் சார், இது அப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கோம், என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும் சார், நானும் இருந்த பதட்டத்தில் உண்மை என்னென்னு தெரியாமையே இருந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்ல அங்கே பார்க்கும்போது தான் ரோகிணி யாருக்கும் தெரியாமல் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாத்தையுமே சாப்பிட அனுப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்துருக்கிறத அங்கே போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இவங்க யார் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருந்த ராஜா சொல்கிறாங்க ராணிக்கிட்ட, பாத்தியா இந்த ரோகிணி அக்கா தான் இந்த பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ராஜாவும் சார் அவங்க தான் இந்த கடையோட ஓனர், இங்கே மனோஜ் அண்ணனோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க மனைவியே பணம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது சார் இப்போ தான் சார் நானே பார்த்தேன், நான் ரோகிணி கிட்ட இதை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னா, ஆனால் பணத்தை எடுத்தது ரோகிணியா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்கே வந்து மனோஜ். மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக விஜயா கிட்ட சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொடுத்து இங்கே வந்து ஆன்ட்டி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்து தரேன், மனோஜ் இந்த வீட்டுக்காக என்ன செய்கிறாரோ செய்யலையோ உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு விஜயாவோட மனசை மாற்றுறதுக்காக அன்னைக்கு கொஞ்சம் பணம் கிடச்ச உடனே மனோஜோட பணத்தை தான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து விஜயா கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. உடனே விஜயாவும் பரவாயில்லையே, நல்லா தான் உனக்கும் வருமானம் வருது போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, இந்த கிறிஷோட அம்மா யாருன்னு நாங்கள் தேடிக்கிட்டே இருந்தோம்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மா, இப்போ தான் வித்யா வீட்டிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது கிறிஷோட அம்மா இந்த ரோகிணியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மா, இந்த மனோஜை ரோகிணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல், உண்மையை மறைச்சி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் பாவம் அந்த கிறிஷை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்காக இந்த ரோகிணி அனுப்பிட்டுருக்காங்க. இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், அங்கே கிறிஷ் மட்டும் கஷ்டப்படணும். உன் பையனை நீ இங்கே கூப்பிட்டு வர, நீ இந்த வீட்டில் தங்க வேண்டாம், ஆனால் கிறிஷ் எங்கள் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே ரோகிணியும் எனக்கு ஒன்றுமே புரியல முத்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே மீனா சொல்கிறாங்க, என்னது நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியலையா? அப்படி தாண்டி புரியாது, ஏன்னா நீ உண்மையை மறைக்கிறல்ல, அதனால் புரியாத மாதிரி நடித்து ஏமாத்துவ. நான் வேணும்னா கிறிஷை கூப்பிட்டு வரட்டுமா? இல்லை உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியும் தானே, நீ தானே ஏமாத்திட்டுருக்க. கிறிஷை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டதும் நீ தானே, எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. உன் ஃப்ரெண்டு வந்தால் தெளிவாக உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லும்போது அங்கே அண்ணாமலையும் வராரு. ரவி, ஸ்ருதி, விஜயான்னு எல்லாரும் மீனாவும் முத்துவும் கோவமாக பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே உடனே ரோகிணியும் மீனா என்ன மீனா என்னென்னவோ பேசி என்னை மாட்டி விட்டுறாதீங்கன்னு மெதுவாக சொல்லும்போது, என்னது நான் உன்னை மாட்டி விடுறேனா? அப்போ நீ செஞ்சதெல்லாம் ரொம்ப நல்ல வேலை அப்படி தானே,
உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு அடுத்தவங்கள ஏண்டி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னால தான் உங்கள் அம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இப்போ உன் பையன் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ ஏமாற்றி நடிச்சிட்ருக்க. நேற்று வித்யாவோட வீட்டுக்கு உன் பையனும் நீயும் இருந்திருக்கிறீங்க. அங்கே வந்து நான் பாத்திரக்கூடாதுன்னு அங்கே ரூமில் இருந்திருக்கல, எல்லாமே வித்யா சொல்லிட்டாங்க. இன்னும் எதுக்காக போய் சொல்லி ஏமாத்திட்டுருக்க? எல்லாரும் முன்னாடி நடந்த உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க மீனா. உடனே ரோகிணியும் வேற வழி இல்லாமல் அங்கே வந்து அண்ணாமலை முன்னாடியும் மீனா முன்னாடி விஜயான்னு எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம், கிரிஷ் என்னுடைய பையன்தான். உங்களுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு ஸ்கூல்லேருந்து நான் தான் கிறிஷை கூப்பிட்டு போனேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சேன். அப்புறமும் நேற்று மீனா வந்ததால் வேறு வழி இல்லாமல் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ என் பையன் கிறிஷ் இருக்கான்னு சொன்ன உடனே விஜயா பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் ரோகிணி அழுதுட்ருக்க அங்கே மனோஜ் வராரு. மனோஜ் வந்துட்டு, என்ன ரோகிணி அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் இல்லை, நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது, இப்போ மன்னிப்பு கேட்குறியே, கடையில் உள்ள பணத்தை ஏண்டி எடுத்தேன்னு கேட்குறாங்க. கடையில் எடுத்த பணத்தையும் மனோஜ் கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் என்னுடைய மனைவி, இவங்க தான் பணத்தை எடுத்திருக்காங்க. பணத்தை எடுத்ததுக்காக இவங்க என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக ரோகிணி மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கும்போது, கடையில் பிரச்சனை வந்ததுக்கு காரணமும் இந்த ரோகிணி தான், வீட்டில் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துனதும் இந்த ரோகிணி தான் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கோவமாக இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ், இப்போதான் மனோஜ் சரியாக ஒரு முடிவெடுத்திருக்க. இந்த ரோகிணி திருந்தவே மாட்டா. இவ செய்கிற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு நிறைய பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டா. இந்த ரோகிணியால் நம்ம ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறோம். இதில் இந்த ரோகிணி கடையில் உள்ள பணத்தை எடுத்து அப்படி என்னதான் செஞ்சா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் எடுத்தேன். மனோஜ் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது, உன்னை மன்னிக்க நான் யாரடி? எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கு என்னை ஏமாற்றணும், என்னை கல்யாணம் பண்ணிக்க என்ன வேணாலும் பொய் சொல்வியா? பார்த்தீங்களா சார், உங்களை கூப்பிட்டு வந்தேன்ல, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ரோகிணி எப்படிப்பட்டவன்னு? என் பணத்தை எடுத்து என்னை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் என்னை நம்ப வச்சு ரொம்ப ஏமாத்திட்டா சார் அப்படின்னு அங்கே வந்த போலீஸ்கிட்ட மனோஜ் சொன்ன உடனே, என்னம்மா இது இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க நீங்கள்? பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதே தப்பு. இவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பணத்தை வேற எடுத்திருக்கீங்க. ஏமா இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்க ரோகிணி எந்த பதிலும் சொல்லாமல் அவமானப்பட்டு நிற்கும்போது விஜயா சொல்கிறாங்க, இன்னும் எதுக்காக சார் பார்த்துட்ருக்கீங்க? இவ எங்கள் வீட்டு மருமகளே இல்லை. இவளை மனோஜே ஏற்றுக்கிட்டாலும் இந்த வீட்டில் உள்ள யார் வேணாலும் இந்த ரோகிணியை மன்னிக்கலாம். நான் மன்னிக்கவே மாட்டேன். இனி இந்த ரோகிணி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அதான் என் பையன் மனோஜே ரோகிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே. கூப்பிட்டு போங்க சார் இந்த ரோகிணியை அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் இப்படி ஒரு முடிவெடுக்க, நான் யார்கிட்டேயும் மாட்டிக்கவே கூடாதுன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டதால மனோஜ் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் போலீஸை கூப்பிட்டு வந்து ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுறாரு. இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோகிணி மனோஜ், அண்ணாமலை, விஜயான்னு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாலும் இந்த மீனா முத்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இப்படி வித்யா கிட்ட உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னை மாட்டி விட்டுட்டாங்க. இதில் இந்த மனோஜ் வேற போலீஸை கூப்பிட்டு வந்து என்ன இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு மீனா முத்துவால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது. இப்போ மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கல்ல அப்படின்னு மீனா முத்துவால் தான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்ச ரோகிணி மீனா முத்து மேலே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அங்கே வந்த போலீஸும் ரோகிணியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இந்த ரோகிணி நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு இனி ரோகிணி என் வாழ்க்கையில் வரவே கூடாது. இனி ரோகிணி இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது. இந்த வீட்டுக்கு ரோகிணி மருமகளே கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் கோவமாக இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா, இத்தனை நாள் நீ தான் ரோகிணி மேலே கோவப்பட்ட, ஆனால் இன்னைக்கு நான் எடுத்த முடிவு சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு மனோஜால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க விஜயாவும் அண்ணாமலையும்.